வணக்கம். பெப்பர்ஸ் டிவியின் முன்சை நிகழ்ச்சி நேயர்களுக்கு காழூர் நானுடைய அன்பு வணக்கங்கள். இந்த ஜாதகம் நம்ம எழுதும்போது முதல்ல என்ன எழுதுவாங்க அந்த காலத்தில் பద్ధதினா, ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் பதவி பூர்வ புண்ணியானாம் வர்த்தனி குலசம்பத்தாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிகான்னு சொல்லுவாங்க. இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால், ஜாதகம் எழுதும்போதே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாதகத்தில் எல்லாமே அப்படியே தெளிவாக யாராலையும் சொல்ல முடியாது. பிரம்ம ரகசியம்னு ஒன்று இருக்குது. பிரம்மாவை தவிர மற்ற யாருக்குமே எதிர்கால நடப்பு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. அதனால் இது யூகமாக தான் ஜோதிடம் சொல்ல தெரிய முடியுமே தவிர, துல்லியமாக நான் கரெக்டாக சொல்கிறேன்னு யாருன்னா சொன்னால் அவர் அறியாமையினால் சொல்கிறாரு, கேட்குறவங்க அதை அறியாமையினால் கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதனால் இந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். இது ஜோதிட சாஸ்திரம் மட்டுமல்ல, எல்லா சாஸ்திரத்துக்கும் அது அடிப்படையானது. ஒரு மருத்துவர்னு சொன்னால் எல்லாரையுமே குணப்படுத்த முடியும்னா அப்புறம் யாருமே நோயாளிகள் இருக்க முடியாது, யாருமே சாவுக்கு பயப்பட வேண்டாம். நிறைய மருத்துவர்களுக்கு அது தங்களுடைய கையை மீறின விஷயங்கள் இருக்குது. மருத்துவர்களே சொல்லுவாங்க, இனிமேல் அந்த ஆண்டவரை தான் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி. அதனால் மனுஷனுடைய லிமிட்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ஒரு வக்கீலுக்கும் இருக்கும், ஒரு இன்ஜினியருக்கும் இருக்கும், எல்லா துறையினருக்கும் இருக்கும். யாருமே முழுமையாக முற்றுமை பெற்றதில்லை. அந்த மாதிரி இருக்கும்போது ஜோதிடத்தை மட்டும் நம்ம அப்படியே புட்டு வைக்கணும், 100% கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறது தவறு. இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த ஆரம்பத்தில் ஸ்லோகம் சொன்னீங்க, அது என்ன அர்த்தம்னு சொன்னால், இந்த ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், அதாவது ஜனனம் பண்ணும்போது பிறக்கும்போது ஜென்ம சௌக்கியானாம், அதனுடைய முன்ஜென்மத்தினுடைய சௌக்கியங்கள் அசௌக்கியங்கள் நல்லது கெட்டது பாப புண்ணியங்கள் கொண்டு தான் அதனுடைய பிறப்பு ஏற்படுறது. அதனுடைய ஒட்டுமொத்த அவுட்புட், அதாவது ஆக்ஷன் இஸ் அண்ட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அந்த முன்னால் என்ன செஞ்சோமோ அதுதான் இப்போ அதனுடைய பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கும்ன்றது அந்த குறிப்பை சொல்கிறது. வர்த்தனி குலசம்பதாம், இப்போ பிறந்த பிற்பாடு பூர்வ ஜென்மத்தில் அது தொடர்புடைய பல விஷயங்களோடு ஈடுபட்டு அந்த ஆன்மாவானது இப்போ மற்றொரு உடலில் பூந்திருக்கு. அந்த மற்றொரு உடலில் பூந்திருக்கும் போது அது தாயினுடைய கருவில் தந்தையோட கருவை சேர்ந்து உருவாக்கி ஒரு குழந்தையாக உருவாருது. அது 10 மாதத்தில் ஒரு முழு குழந்தையாக உருவாகி வெளியில் வருது. இந்த வர்த்தனி குலசம்பத்தாம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இப்போ இருக்கிறது அந்த பூர்வ ஜென்ம தொடர்போட கூட இப்போ இருக்கிற தொடர்புகள் அதனுடைய தாய் தந்தையுடைய தொடர்புனால் ஏற்படுற பாவ புண்ணியங்கள், அதனுடைய நன்மை தீமைகள், அதனுடைய கலவை. இப்போ ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்னா முன்பிறவியில் குழந்தையினுடைய சக்திகள், அதனுடைய பாவ புண்ணியங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ். வர்த்தனி குலசம்பத்தாம், இப்போ நடக்கிறது அம்மா அப்பானுடைய பாவ புண்ணியங்கள், அவருடைய ப்ளஸ் மைனஸ். பதவி பூர்வ புண்ணியானம், அது வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பதவி பட்டங்களோடு இருக்கும், எப்படிப்பட்ட வெற்றியாளராக இருக்கும், எந்த துறையில் வெற்றியாளராக இருக்கும், எவ்வளோ இந்த காலத்துக்கு வெற்றியாளராக இருக்கும், எவ்வளோ அதிர்ஷ்டசாலியாக இருக்கும், எவ்வளோ துரதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது பதவி பூர்வ புண்ணியானம். பூர்வ ஜென்மத்தில் பண்ண புண்ணிய பாவங்கள் தான் அதுக்கு நேரடியாக தொடர்புடையது. ஆகவே நமக்கு ஜாதகத்தை பார்த்த உடனே எல்லாம் சர்ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெளிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தெளிவாக தெரிகிற விஷயங்களை மட்டுமே எல்லாமே புரியாது. அதுக்கு இன்டெப்த் நாலேஜ்னு சொல்லுவோம். இன்னும் மைக்ரோ மினியேச்சரைசேஷன் ஸ்டடி ஆஃப் அஸ்ட்ராலஜின்னு பேர் இருக்குது. இன்னும் வெகு துல்லியமாக இந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்குற மாதிரி சில விஷயங்களை பார்க்குறதுக்கு ஜோதிடத்தில் நிறைய சித்தாந்தங்கள் இருக்குது, சாஸ்திரங்கள் இருக்குது, அடிப்படைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு துல்லியமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த ஜாதகத்தில் அந்த நவாம்சம் எப்படி இருக்குது, ஷோடசாம்சம் எப்படி இருக்குது, பாவங்கள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து தான் நம்ம அந்த ஜாதகத்துக்கு அவுட்புட் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்கிறது தான் அந்த முதல்ல இருக்கிற ஸ்லோகம் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஜாதகத்தினுடைய எதிர்காலத்தை ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதலாக சொல்லலாமே தவிர முழுமையாக சொல்கிறதுக்கு இன்னும் யாரும் ஜெனிக்கலை, அப்படி பண்ணவும் முடியாது. அப்படியே ஒரு சமயம் சொல்ல முடிஞ்சால் கூட அவர் இந்த உலகத்தையே ஆண்டுட்டு இருப்பார், சிறு தொகைக்காக ஜோதிடம் சொல்லிட்டு இருக்க மாட்டார். இந்த மாதிரி ஒரு காமன் சென்ஸ் பாயிண்ட்டும் நமக்கு இருந்தால் தான் ஜோதிடத்தில் ஏமாற்றங்கள் இருக்காது, தவறான அணுகுமுறைகள் இருக்காது. இப்படி அந்த குழந்தையினுடைய பிறப்பு ஏற்பட்ட பிற்பாடு அதனுடைய காலக்கிரமத்தில் அதனுடைய புத்தின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, ததா காலக்கிரமேணன்னு பேருது. ஒரு 25% கடவுள் நமக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்காரு. அந்த அறிவு என்ன சொல்கிறது, ஆற்றல்னு பேர். அந்த ஆற்றலும் அறிவும் நமக்கு 25% இருக்குது. ஏற்கனவே நம்ம பிறக்கும்போது இந்த அதிர்ஷ்டத்தோடவும் இந்த குடுப்பனையோடவும் இந்த மாதா பிதாக்களுடைய இன்ஃப்ளூயன்ஸோடு பிறந்திருக்கோம். ஆனால் நம்முடைய காலகட்டத்தில் அதை கூடுதலாவோ அதிகப்படுத்திக்கிறதுக்கோ அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கோ நன்மைப்படுத்திக்கிறதுக்கோ நமக்கு சாதகமாக ஆக்கிக்கிறதுக்கோ நம்முடைய புத்தியினுடைய பலனை கொடுத்துருக்காரு.
அந்த புத்திக்கு வந்து மற்ற 3 சக்திகளை விட அதிகமான சக்தி உண்டு. அதனால் இதெல்லாம் குறிப்பிடுறதுக்கு காரணம் என்னன்னா, சில பேர் சொல்லுவாங்க, எங்கள் அம்மா அப்பானுடைய வளர்ப்பு எனக்கு சரியில்லை, என்னுடைய சூழ்நிலை அப்படி இல்லை, நான் ரொம்ப ஏழ்மையில் பிறந்தேன் அப்படின்னா, இது எதுவுமே வாழ்க்கையினுடைய வெற்றிக்கோ தோல்விக்கோ காரணம் கிடையாது. சொந்தமாக உன்னுடைய கொடுப்பனை, உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய அறிவு, உன்னுடைய ஞானம் தான் காரணம்ன்றதை புரிஞ்சுட்டோம்னா, மற்றவர்களை குறை சொல்கிறதுக்கோ நம்ம வந்து மற்றவர்களை குறை சொல்கிறதுனால நம்ம வளராமல் போகிறதுக்கோ அவசியம் இல்லாமல் இருக்கும். ஆகவே நம்மளுடைய நிலைப்பாட்டை சரியாக தெரிஞ்சுட்டு நம்முடைய அறிவு கூர்மையினால பண்ணணும். இப்போ புத்தி உள்ளவர்லாம் வெற்றி பெற்றதில்லை, வெற்றி பெற்றவர்கள்லாம் புத்திசாலி இல்லைன்னு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. இதனுடைய அடிப்படை தான் ஜோதிட சாஸ்திரமே கூட சொல்லலாம். நீங்கள் ரொம்ப திறமைசாலிகளாக இருக்கலாம், புத்திசாலிகளாக இருக்கலாம், கெட்டிக்காரராக இருக்கலாம், நீங்கள் செய்கிற பணிகள்லாம் ரொம்ப சரியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு வெற்றி கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எதுவுமே செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நிறைய தவறுகள் கூட செஞ்சுருக்கலாம், உங்களுக்கு ஜாஸ்தி வந்து படிப்பறிவோ உலக அறிவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய வெற்றியினுடைய அளவு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதெல்லாம் எப்படி பாதிக்கப்படுறது, எப்படி உருவாருதுன்னு சொன்னாக்கா, இந்த 3 விஷயங்கள் தான் உருவாருது. பூர்வ ஜென்மம், மாதா பிதா புண்ணியம், உங்களுடைய பூர்வ ஜென்ம தசைகள், தபசுகள் இதெல்லாம் வருது. இதில் விப்ரசாபம்னு ஒன்று இருக்குது. விப்ரசாபம்னா சில பேருக்கு ரொம்ப திறமை இருக்கும், ரொம்ப பெரிய அளவில் முன்னுக்கு வந்துடுவார், பெரிய ராஜ்யபாரங்கள்லாம் பண்ணுவாங்க, நல்ல நிர்வாக திறமை உள்ளவங்களாம் உலக பிரசித்தியாக இருப்பாங்க. ஆனால் துளி கூட நிம்மதி இருக்காது. அதுவும் அந்த மாதிரி நிலைப்பாடுகள் சில காலகட்டத்துக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய அளவில் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கோ அந்த பெரிய பதவி இழக்கிறதுக்கோ ஒரு அறிகுறிகள் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா விப்ரசாபம்னு பேர். விப்ரம்னா துண்டுபடுறது, சாபம்னா அதனால் வரக்கூடிய கர்சு, அதனால் வரக்கூடிய ஒரு தண்டனை. இந்த விப்ரசாபம்ன்றது நம்ம பண்ணுற புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையில் நம்முடைய செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள்லாம் வளருது. சில பேர் அந்த தபஸ் பண்ணிச்சு சில காலகட்டத்தில் அதை நிறுத்திடுவாங்க, முழுமையாக பண்ண முடியாமல் போகும். அது துண்டுபட்ட விடுபட்ட தபசுகள்னு பேர். அதுக்கு தான் விப்ரசாபம்னு பேர். அந்த விப்ரசாபம் நம்முடைய ஜாதகத்தில் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ பெரிய நிலையில் இருந்தாலும் எவ்வளோ உயர்வான நிலைக்கு எடுத்து சென்றாலும் அதில் நமக்கு பூரணத்துவம் இருக்கிறதுக்கோ மனநிறைவு இருக்கிறதுக்கோ அப்படிப்பட்ட நிலையினாலையும் அப்படிப்பட்ட சாமர்த்தியம் உழைப்பினாலையும் நமக்கும் நம்ம சேர்ந்தவர்களுக்கும் நன்மை தீமைகள் எப்படி ஏற்படும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜாதகத்தில் ஷோடசாம்சம்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த ஷோடசாம்சம்னு சொல்கிறது தான் இந்த 16 வகையான பலன்களை சொல்கிறது. இந்த 16 வகையான இந்த ஷோடச ஐஸ்வர்யங்கள்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் வர்ணிக்கிறாங்க. அது வாழ்க்கையில் எப்படிப்பட்டவங்களுடைய உயர்வு தாழ்வுகள் இருக்கும், எந்த துறையில் இருக்கும், எந்த துறை சார்ந்ததாக இருக்கும், எது செஞ்சால் அவங்களுக்கு பூரணத்துவம் இருக்கும்னு பேர். இதனுடைய பலன் என்ன, இது எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு 1/3 பங்கு கூட நம்ம வந்து உழைப்பை செலுத்தி வருமானத்தை பெருக்கிறதுக்கான காலகட்டமோ உழைப்போ அதுக்கான தகுதியோ கிடையாது. நம்ம முதல்ல பாலப்பருவமாக பல ஆண்டுகளை செலவழிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிட்டையர் ஆன பிற்பாடு நம்முடைய முதுமை பருவமாக பல ஆண்டு கழிக்கிறோம். இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு சில ஆண்டுகள் தான் நமக்கு வந்து நல்ல யவனம் இருக்குது, தொழில் பண்ணுற சக்தி இருக்குது, தொழில் பண்ணுற திறமைகள் இருக்குது. அப்படிப்பட்ட துறையில் நமக்கு வரக்கூடிய வருமானம் சொல்கிறது ஒரே ஒரு துறையில் தான் இருக்கும். அந்த இடைப்பட்ட ஒரு சிறு கால அளவில் ஒரே ஒரு துறையில் நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பணமும் ஐஸ்வர்யமும் தான் உங்களுக்கு வாழ்நாள் பூரா பயனுள்ளதாக இருக்க போகிறது. இந்த வருமானம்னு சொல்கிறது ஒரு சில வருஷம் மட்டும் ஒரே ஒரு துறையில். ஆனால் செலவுகள் கமிட்மெண்ட்டுன்னு சொல்கிறது வாழ்நாள் பூராவும் பன்முறை துறைகளில், இந்த மல்டி சேனல் சொல்லுவாங்க. அந்த மல்டி சேனலாக ஏகப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு எப்பவுமே இன்னும் வளரக்கூடிய ஒரு செலவினங்கள் தான் இருக்குது. அவை இந்த ஜீவன பாவத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் விப்ரசாபம் எப்படி இருக்குன்றது தெரிஞ்சிடுமானா நம்ம எந்த துறையில் எவ்வளோ நாள் வரைக்கும் தான் சம்பாதிக்க முடியும், அதை எப்படி கட்டுப்படுத்தி நம்ம வந்து பிற்காலத்துக்கு சேமித்து வைக்கணும், சேவிங் ஃபார் த ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மழைக்காலம் வரும்போது இந்த எறும்பெல்லாம் வந்து அதுக்காக முன்கூட்டியே வந்து ரொம்ப நுண்ணறிவோட தன்னுடைய தானியங்களை குவிச்சு வைக்கும். அந்த ஒரு அமைப்பு மனிதர்கிட்ட காணப்படலைன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதுதான் சேவிங் ஃபார் த ரெய்னி டேஸ்ன்னு சொல்லுவாங்க. மழை வந்தாக்கா அந்த எறும்புகளால் வெளியில் போய் தானியங்கள் திரட்ட முடியாது, முன்கூட்டியே அது திரட்டி வச்சுருக்கோம். இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஜோதிட சாஸ்திரம் இருக்கும். இது விஞ்ஞானம், அறிவு, சாஸ்திரம் இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக பயன்படுத்தினா தான் மனித இனத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட நல்ல செய்தியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.